ஆக்டர் நானியோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் ப்ரோமோ அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. படத்தோட பேர் பிளட்டி ரோமியோ. இந்த படத்தில் நானி பார்த்தீங்கன்னா ஷெஃபான் நடிக்கிறாரு. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. முஸ்தபா படத்தில் வந்து அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு. இது ஒரு காமெடி மூவி. சதீஷ் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. காட்டாளன் படத்தோட ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு மலையாளம் ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மல்டி லாங்குவேஜ்லேயும் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தில் இருந்து இப்போ ட்ரெய்லர் ப்ரோமோ வந்திருக்கு. ப்ரோமோ பார்க்க காமெடியாக சூப்பராக இருக்குது. இந்த ஃபுல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6:30 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கோ தெலுங்கு மூவி தான் போகி. இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் 10:04 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். கிணத்த காணம் படத்தோட ஆடியோ ரைட்ஸை பார்த்தீங்கன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மியூசிக் வாங்கிக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமெடி மூவி. யோகி பாபு இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாரு. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். ஆழி படத்தில் வந்து சவுண்ட் ஆஃப் ஆழி டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் நல்லாயிருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் சரத்குமார் லீடர் நடிச்சிருக்காரு. படம் வர February 27 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் ஹோ பட்டர்ஃப்ளை. இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா March 6 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் சட்டென்று மாறுது வானிலை. இந்த படத்தோட அஃபிஷியல் பசங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜெயிலில் நடிக்கிறாரு. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். கல்கி 2 படத்தோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இப்போ ஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கான அஃபிஷியல் போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மலையாள மூவி தான் திருஷ்யம் 3. இந்த படத்தோட USA தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை பிரத்யங்கரா ஃபிலிம்ஸும் ஓவர்சீஸ் தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை PHF ஃபிலிம்ஸும் வாங்கிக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா வர April 2 ரிலீஸ் ஆக போகுது. டைனோசர் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் காமெடி மூவியோட அஃபிஷியல் OTT ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் உள்ளூர்லேயும் டிஸ்னிலையும் வர February 25 ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யங் ஷெர்லாக் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா வர March 4 பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயுமே இந்த சீரிஸ் ப்ரீமியர் ஆக போகுது. டேரெக்டாக OTTயில் ப்ரீமியர் ஆக இருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் மேட் இன் கொரியா. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா March 12 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.